சாட்டை தம்பி சொன்னார், நீங்கள் வந்து பணம் கொடுத்து தான் ஜெயிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் வேணா ஒரு 10 கோடி ரூபா பணம் தரேன், அண்ணன் சீமான் அவர்களை அறந்தாங்கியில் எங்கே வேணா நிப்பாட்டுவோம், ஆளுக்கு 1000 ரூபா கொடுப்போம், ஓட்டு போட்டுருவாங்களா? ஓட்டு போட்டுருவாங்களா? அதை நீங்க தான் சொல்லணும். அண்ணன் சீமான் அவர்கள் இதுவரைக்கும் எத்தனையோ கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள். அதில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்கள் உண்டு, ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்களும் உண்டு, அதில் பலவிதமான குழப்பங்களும் உண்டு. ஆனா ஐயா பெரியார்களை நெஞ்சிலே சுமந்துட்டு தூக்கி போட்டீங்க பார்த்தீங்களா, அதை மட்டும் எங்களால் ஒத்துக்கொள்ளவே முடியாது. ஆகவே 1000 அல்ல, 2000 அல்ல, 5000 ரூபாய் கொடுத்தாலும் அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கக்கூடிய தொகுதியில் நிச்சயமாக டெபாசிட் கூட வாங்க மாட்டாரு. நீங்கள் பணம் கொடுத்து ஓட்டுவாங்க, அதை பற்றி பேச வேண்டாம். திரு போஸ் வெங்கட், திராவிட பொங்கல் வைக்கிறீங்க, திராவிட பொங்கல் வச்சா திராவிடத்தையே பொங்கல் வைப்பேன்னு சீமான் பேசுறாரு, அது உங்களுக்கு குறைச்சல் இல்லையா? இது ஒரு வசனம் வருது, அதை சொன்னா தப்பாய் போயிடும். கருத்து வேறுபாடு என்று வரும் பொழுது அதை எதிர்ப்பதில் நாம் குறைந்தபட்சம் கொஞ்சம் கூட கருணை காட்டக்கூடாது.